Hello everyone, welcome to my YouTube channel. இந்த வீடியோல Motorola Edge 50 Fusion போனை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த போன்ல என்னென்ன நல்லா இருக்கு, என்னென்ன நல்லா இல்லன்னு நான் சொல்ல போறேன். இந்த போனை வாங்கணுமா வேணாமான்னு நீங்க சொல்ல போறீங்க. ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த போன்ல IP68 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. cheapest phone with IP68 ரேட்டிங்னு சொல்றாங்க. IP68 ரேட்டிங்னா எல்லாருக்கும் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் சொல்றேன். IP68 ரேட்டிங் இருக்கிற போன்ஸ் தண்ணியில போட்டாலும் டேமேஜ் ஆகாது. அதுதான் அதோட அட்வான்டேஜ். இப்ப போனோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பார்க்கலாம். எல்லா விதமான கேம்ஸையும் விளையாடி தெரிக்க விடணும் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு இந்த போன் சூட்டபிளா இருக்காது. இந்த போன்ல Snapdragon 7S Gen 2 ப்ராசஸர் தான் கொடுத்திருக்காங்க. அதுக்குன்னு கேமிங்கே விளையாட முடியாதுன்னு நான் சொல்ல வரல. கேம்ஸ் விளையாடலாம். ஹை டிமாண்டிங்கான கேம்ஸ் எல்லாம் விளையாடும் போது ஓவர் ஹீட் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஓவர் ஹீட்டிங்க்கு என்ன காரணமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா வேப்பர் சேம்பர் மாதிரி ஒரு கூலிங் சொல்யூஷன் இந்த போன்ல கொடுக்கல. அதுதான் காரணமா இருக்கும். இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல இது ஒரு அக்செப்டபிளான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குதுன்னு சொல்லலாம். இந்த ப்ராசஸர் PUBG மாதிரியான கேம்ஸ் எல்லாம் தாராளமா விளையாடலாம் இந்த போன்ல. இப்போ இந்த போனோட டிஸ்ப்ளே பத்தி பார்க்கலாம். நல்ல குவாலிட்டி AMOLED டிஸ்ப்ளே தான் கொடுத்திருக்காங்க இந்த போன்ல. சன்லைட்ல கூட டிஸ்ப்ளே நல்லா விசிபிளா இருக்குன்னு சொல்றாங்க. டிஸ்ப்ளே ப்ரொடெக்ஷனுக்கு Gorilla Glass 5 கொடுத்திருக்காங்க. HDR வீடியோ பிளேபேக் சப்போர்ட் கிடையாது OTT-லயும் YouTubeலயும். ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல டிஸ்ப்ளே தான். பேட்டரின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. அது கூடவே 68 வாட் சார்ஜரும் கொடுத்திருக்காங்க. சோ பேட்டரியிலயும் நோ இஷ்யூஸ். வளைச்சு போட்டோஸும் வீடியோஸும் சூப்பரா எடுக்க முடியுமா ப்ரோ இந்த போனை வச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா டீசென்ட்டான போட்டோஸும் வீடியோஸும் இந்த போன்ல இருந்து கிடைச்சிரும் உங்களுக்கு. கேமராவை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்த போன்ல. முக்கியமா போர்ட்ரேட் போட்டோஸ்ல இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பேக்ல சோனி கேமரா ஒன்னு கொடுத்திருக்காங்க. அதுல இருந்து எடுக்கிற போட்டோஸ் எல்லாம் டீசென்ட்டா இருக்குது. பேக்ல 13 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கேமராவும் கொடுத்திருக்காங்க ஆட்டோ போக்கஸோட. இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல 13 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட்லாம் கொடுக்க மாட்டாங்க பொதுவா ஆட்டோ போக்கஸோட. ஆனா அந்த அல்ட்ரா வைட் கேமராவோட குவாலிட்டி எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னு சொல்றாங்க. செல்ஃபிஸ் எல்லாம் ஓகேவா இருக்குன்னு சொல்றாங்க. வீடியோஸ் எல்லாம் நல்லா இருக்கு. எல்லா லென்ஸ்லயும் இருந்து 4K வீடியோஸ் ஷூட் பண்ணலாம்னு சொல்றாங்க. அல்ட்ரா வைட் கேமரால இருந்து எடுக்கிற வீடியோஸ் அந்த அளவுக்கு நல்லா இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா இந்த பிரைஸ்ல இருக்கிற போன்ஸை கம்பேர் பண்ணும்போது நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. மற்ற விஷயங்களை பத்தி இப்போ பேசலாம். டிசைன் எனக்கு பிடிச்சிருக்குது. பாக்குறதுக்கு போனும் லைட் வெயிட்டா இருக்குது. உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். போனோட ஒரு கவர் கொடுக்கறாங்க. ஆனா ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் கொடுக்கல. சோ நீங்க இந்த போன் வாங்குனீங்கன்னா உடனே ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் வாங்கி போட்டுக்கோங்க. இந்த போன்ல ஹலோ யூசர் இன்டர்ஃபேஸ் தான் கொடுத்திருக்காங்க. அது யூஸ் பண்றதுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்றாங்க. யூஸ் பண்ணவங்க அனிமேஷன்ஸ் எல்லாம் ஸ்மூத்தா இருக்கு. யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஸ்பீக்கர்ஸ் நல்லா லவுடா இருக்குன்னு சொல்றாங்க. அது ஒரு பிளஸ். ஆனா ஹாப்டிக்ஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இதோட பிரைஸ்னு பாத்தீங்கன்னா 23,000 ஸ்டார்ட் ஆகுது. இந்த போன்ல நல்ல டிசைன் கொடுத்திருக்காங்க. நல்ல டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. பேட்டரி லைஃபும் நல்லா இருக்கு. அக்செப்டபிளான பெர்ஃபார்மன்ஸும் கொடுத்திருக்காங்க. இந்த பிரைஸுக்கு போதுமான அளவுக்கு கேமரா கொடுத்திருக்காங்க. ஓவராலா இது ஒரு நல்ல போன் தான். அப்டேட்ஸ்னு பாத்தீங்கன்னா 3 வருஷம் OS அப்டேட் கொடுக்கறாங்க. ஆனா மோட்டரோலா ஸ்லோவா தான் அப்டேட் கொடுப்பாங்க. அவங்களோட ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். இதுதான் அவங்க பண்ணிட்டு இருக்கிறது. சோ அவ்வளவுதாங்க வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோஸ்ல சந்திக்கலாம். பாய்.